வெல்கம் டு ரவணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விரால் மீன் குழம்பு, விரால் மீனோட மாங்காயும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்திருக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ விரால் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா உரசியிருந்தாங்க, வளவளப்பே இல்லாமல் உரசியிருந்தாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம விரால் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அடுப்பில் வச்சு அதை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஒரு 3.5 ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கேன். அது நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அது தாளிக்கிற இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 நல்லா வெடிச்சிருச்சு. அது 2 வெடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்துக்கிட்ட கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் அதுக்கு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா கிளறி வச்சுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக வாயில் ஊற்றி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா அதிகமாக எடுத்து 1 ஸ்பூன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த இதை மசாலா நல்லா வதக்கி விட்டுடும். எண்ணெயில் போட்டு நம்மளுக்கு வதக்கிட்டு செய்யும்போது ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும். குழம்பு வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஆயில்லையே போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கிறது. நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் புளி பார்த்திங்கன்னா ஒரு 4 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இதை ஒரு தட்டை போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஊற்றுறதுக்கு மசாலா அரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ போய் நம்ம இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு தேவையான மசாலா நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடியில் பாதி தேங்காவும்
ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், அரை முடியில் பாதி சேர்த்தா போதும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணியை போட்டு கழுவி அதோட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குழம்பு வேணும், குழம்புழப்பு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றினதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் நம்ம தக்காளிலாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்துங்க. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வாயில் ஊற்றி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு 4-5 கொதி வரட்டும். இப்போ ஊற்றின அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் இது ஒரு 4-5 ஸ்மெல் வரட்டும், நம்ம மீனை சேர்த்துடலாம். அரை மாங்காய் எடுத்து பெருசாக கட் பண்ணி அந்த குழம்புல சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மாங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எல்லா மீனையுமே சேர்த்துக்கலாம். மண்டையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. மண்டை தான் ஆனால் குழம்புக்கு டேஸ்ட்டு, அதனால் மண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீனில் குழம்புல வந்து மூழ்கிற அளவு மீன் எல்லாம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். மீன் டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். அதனால தான் மாங்காய் முன்னாடியே சேர்த்தேன். மாங்காய் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், இல்லைன்னா வேகணும்ல. அதனால் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சூப்பரான மீன் குழம்பு செமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.